Hello students, welcome to Forker Academy. நான் உங்கள் பாலபஸ்ரன். இன்னைக்கு நம்ம TNPSC Group for 2023 மேக்ஸ் ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். முதல் கொஸ்டின், 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசலை காண்க. பொதுவாக இந்த மாதிரி கணக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே வித்தியாசம், இந்த மாதிரி கணக்கோட ஃபார்மெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்தியாசம் ஈக்குவல் டு அசல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே R டிவைடட் பை 100 வந்துடும். 2 வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா 2 வாட்டி R டிவைடட் பை 100 போட்டால் போதும். அதே 3 வருடங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோ அது கூட 300 ஆட் பண்ணி தான் எழுதணும். அப்போ பொதுவான காமன் ஃபார்முலா என்னது, 300 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எழுதிட்டு டிவைடட் பை 100. இதான் ஃபார்முலா. 2 வருஷம்னா வித்தியாசம் ஈக்குவல் டு P இன்ட்டு R டிவைடட் பை 100, R டிவைடட் பை 100 போட்டால் போதும். 3 வருஷம்னா மூணாவது இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட 300 ஆட் பண்ணிட்டு தான் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சுட்டா? இப்போ இதான் ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டில் இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த கணக்கை இங்கே வித்தியாசம் எவ்வளவு, 1134 வித்தியாசம். அசல் நம்ம என்ன தெரியாது, அசலை தான் கண்டுபிடிக்கணும். அதன் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க, அசல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%, எண் 3 ஆண்டுகள். அப்போ 15 டிவைடட் பை 100, 3 வரும் டைம் போடணும். 3 வருஷம்னா 3 டைம் போடணும், 2 வருஷம்னா 2 டைம் போட்டால் போதும். 15 டிவைடட் பை 100, மூணாவது டைம் போடும்போது 300 ஆட் பண்ணிடணும். அப்போ 315 டிவைடட் பை 100. இப்போ இதை அடி கொடுத்து போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ 5ஆல் அடி கொடுக்கலாமா? 3 15, 3 15, 25 100, 3 15, 25 100, 6 30, மிச்சம் 1, 3 15. அப்போ 4 20. இதற்கப்புறம் எதுவும் அடி போகாது. அப்போ ரிமைனிங் வேல்யூலாம் இங்கே கொண்டு வாங்க. 1134 இன்ட்டு இந்த 4, 20, 100, இந்த 3 வேல்யூம் கீழே இருக்கா இங்கே. இது இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மேலே போகும். மேலே உள்ள இந்த 3 63 அப்படிங்கிறது கீழே வரும். அதை எழுதுங்க. 4 இன்ட்டு 20 இன்ட்டு 100 டிவைடட் பை 3 இன்ட்டு 3 இன்ட்டு 63. 4 3 3 9, மிச்சம் 2, 2 23, 7 21, மிச்சம் 2, 24, 8 24, 1 3 3, 2 6, மிச்சம் 1, 18, 18 5 15, 6 18, 63, 1 63, 63, 2 63, 126. அப்போ 2 இன்ட்டு 4 எவ்வளவு? 4 8, 8 2 16. ஓகேவா? ஸோ 16, 1 0, 2 0, 3 0, 16, 1 2 3, 3 0 போட்டிங்கன்னா ஆன்சருங்கிறது என்னது? ஆப்ஷன் ஏ 14000. அவ்வளோதான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்த 2வது கணக்கு, P மற்றும் Qவின் மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தின்னா என்னதுன்னா HCF. தமிழில் கொஞ்சம் குழப்பம், அதனால் இங்கிலீஷையும் தமிழையும் சேர்ந்தே இந்த LCM HCFக்கு படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது, மற்றும் Qவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா XY எனில் P மற்றும் Qவின் மீச்செரு பொது மடங்கை காண்க. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, P மற்றும் Qவோடைய LCM கண்டுபிடிங்க அப்படின்ட்டு நம்மகிட்ட சொல்கிறாங்க. நமக்கு இதற்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது? இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. அதை எழுதுங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. இதான் இந்த மாதிரியான கணக்கோட ஃபார்முலா. இப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன் என்ன? இரு எண்கள் P மற்றும் Q. அப்போ P அண்ட் Qவோட பெருக்கல் பலன் இருக்குது. இதோடைய பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. இவங்க பார்த்தீங்கன்னா HCFோட வேல்யூ சொல்லிட்டாங்க. P அண்ட் Qவின் HCF வேல்யூ X. அப்போ LCM தான் கண்டுபிடிக்கணும். HCFோட வேல்யூ என்னது? Xன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த Qவோட வேல்யூ XYன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இரு எண்களின் பெருக்கல் பலன் தான். ஓகே, இங்கே அடுத்த ஸ்டெப்பில் எழுதும். P Qவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுட்டு என்னது? XY அப்படின்ட்டு. XY இங்கே LCM மட்டும் வச்சுக்கோங்க. LCM தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த LCM ஆஃப் P and Q ஃப்ரம் த ஃபாலோயிங்னு கொடுத்துட்டாங்க. LCM கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த X அப்படிங்கிறது இங்கே கீழே வருமா? கீழே வந்துச்சுன்னா என்ன வரும்? இந்த Xையும் இந்த Xையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ LCM இஸ் ஈக்குவல் டு PY. ஆன்சர் ஆப்ஷன் D. அப்போ உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னது? இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF அப்படிங்கிறது இந்த கணக்கில் தெரிஞ்சிருக்கணும். இந்த முதல் கணக்கில் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் அப்படின்னு வரும்போது 2 வருஷம் கொடுத்தா என்ன பண்ணணும் அந்த இது தெரிஞ்சிருக்கணும். 3 வருஷம் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். 2 கணக்கு பொறுத்த வரைக்கும். அடுத்த 3வது கணக்கு, ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2 அலகுகள், அதன் அகலம் 3x - 2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்க.
இந்த கணக்கு பார்க்கறத ரொம்ப பெருசாக வித்தியாசமாக கஷ்டமான கணக்குமா இருக்கும். ரொம்ப சப்பமேட்டு சால்ட் வாட்டர் கணக்கு. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா தானே கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, செவ்வகத்தின் பரப்பளவை காண்க. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதுங்க. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து என்னது, L இன்ட்டு பி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீளம் 3x + 2, அதை எழுதிக்கோங்க. அதை எங்கே எழுத, ஓகே அதை இங்கே எழுதிக்கிடும். L is equal to 3x + 2 அண்ட் அகலம் பிரெத்து B is equal to 3x - 2. இது மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸோட வேல்யூ அழகாக சொல்லிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ என்னது, 20ன்ட்டாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 20 அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், இது 60 + 2 62. அப்போ எல்லோட வேல்யூ வந்து எவ்வளவு, 62. அண்ட் பியோட வேல்யூ 60 - 2, பியோட வேல்யூ 58. இந்த ரெண்டையும் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 62 × 58. இதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஆன்சர் 58 / 62. 8 2 16, 6 மிச்சம் 1, 2 10, 11 16, 8 40, 6 48, 8 மிச்சம் 4, 5 30, 30 30, 34 34, கூட்டினா 6 9 5 3 35 96. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 35 96 சதுர அலகுகள். இது ரொம்ப ஈஸியான கணக்கு. ஆனால் பார்க்கும்போது ஏதோ கஷ்டமான கணக்கு மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப எளிதான கணக்கு தான். இந்த மொதல் 3 கணக்குமே கொஞ்சம் யோசிச்சு போடணும், அவ்வளோதான். அடுத்தது, 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கும் ஒரு ஈஸியான கணக்கு தான். எப்படின்ட்டு இப்போ சொல்லி தரேன் பாருங்க. இப்போ 2 பகடை வந்து ஒரு நேரத்தில் உருட்டும் போது என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுதி காமிக்கிறேன். 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. இதில் இந்த மாதிரி 6 வரைக்கும் எழுதணும். அப்படி எழுதணும், அப்படின்னா தான் நமக்கு கிடைக்கும். இரு பகடைகளை உருட்டும் போது நமக்கு மொத்தம் 36 பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே கிடைக்கும். எப்படி 2,1 3,1 4,1 5,1 6,1. இங்கே அப்சோவான் இங்கே வந்து என்ன வரும், 6,6ன்னு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இங்கே இதில் 6 சைடில் 6 அப்படின்ட்டு 6 36 பாசிபிலிட்டிஸ் வந்து உருவாகும். இதே மாதிரி இங்கே 2,2 2,3ன்ட்டு வரும். நீங்கள் அதை வந்து எழுதி கம்ப்ளீட் வந்து பண்ணிடுங்க. ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு கணக்குக்கு என்ன தேவையோ அதை வந்து சொல்லித்தரேன். கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இரு பகடையில் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது இரண்டிலும் ஒரே முகம்னா என்னது, இந்த 1,1 இதில் வந்து ஒரு டைஸுக்கு 1 விழுது, இன்னொரு டைஸில் 1 விழுது. அப்போ இரு டைஸ்லையும் ஒரே முகம் விழுவதற்கு வந்து என்னது 1,1 2,2 3,3 4,4 5,5 அண்ட் 6,6. அப்போ இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக 1 2 3 4 5 6 இந்த 6 இதுவும் வந்து விழும். அடுத்தது வந்து பாருங்க, கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு. கூடுதல் 4ங்கிறது எதுலலாம் கிடைக்கும், 1,3 இது 1, 2,2 இது 2, 3,1 இது 3. இந்த 3ல் தான் கிடைக்கும். ஓகேவா? 1,3 2,2 3,1 இந்த 3லேயும் தான் வந்து 2 வேல்யூ கூட்டினா 4 வரும். அதுக்கப்புறம் மீதி எதை கூட்டி பார்த்தாலும் வந்து வராது. ப்ளஸ் இந்த வேல்யூ போட்டுக்கணும். எத்தனை 3 கூடுதா, அப்போ 3. இதில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். என்னென்னா, இந்த 2,2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2,2 அப்படிங்கிறது ஒரே முகம் அப்படிங்கிறது கண்டிஷன்லையும் வருது. ஒரே முகம் அந்த கண்டிஷன்லையும் வருது. அண்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் 4 அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன்லையும் வந்து வருது. அப்போ இப்படி 2 கண்டிஷன்லையும் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஏன்னா இதுலேயும் அது வந்துட்டு இதுலேயும் அது வருது இல்லை. அதனால என்ன பண்ணணும்னா இந்த 2 கூட்டிட்டு இதை மைனஸ் பண்ணிடணும். அப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 6 3 9 9 - 1 8. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2 பகடை உருட்டும் போது நமக்கு 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ 8/36 இதை அடி கொடுத்து போட்டிங்கன்னா அதான் வந்து இதோடைய ஆன்சர். 1 4 4 2 4 8 9 4 36 2/9. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சருங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2/9. அடுத்தது, கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினால் வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டால் அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க. இதை படிக்கும்போது சத்தியமாக இந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சர் தெரியாத மாதிரி தோணும். ஆனால் இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு. ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் கணக்கே ஆரம்பிக்குது. இன்று திங்கட்கிழமை,
நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளிக்கிறார். அப்போ இதுதான் இந்த 75 நாட்கள் முன்னாடி கொண்டா, அப்போ வாணி பிறந்தது வந்து எந்த கிழமை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள தேவையில்ல. கலா மற்றும் வாணி 2 பேர் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் அப்படின்னு கலா சொல்றா. அதுக்கு வாணியிடம் வந்து உன்னுடைய பிறந்த நாள் எப்படின்னு கேட்குறா. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதுக்கு வாணி எங்க இருந்து சொன்னா இதான் மேட்ரு. இப்போ ஃபர்ஸ்ட் கிழமைகளை எழுதுங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இப்படி தானே வரும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன். இன்னைக்கு திங்கட்கிழமை. இப்போ 10 வாரம்னு வச்சுக்கோங்களேன். பைத்தேலா 70. அப்போ 10 வாரத்துக்கு முன்னாடினா இங்கே 70வது நாள் போகும்போது திங்கட்கிழமை தான் இருக்கும். அவங்க வந்து கிழமையை தான் கேட்டிருக்காங்க. எந்த டேட்டு கிட்டலாம் ஒன்றும் சொல்லலை. அதனால கிழமையை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இன்னைக்கு திங்கட்கிழமை, 10 வாரத்துக்கு முன்னாடி நான் போனாலும் அன்னைக்கு திங்கட்கிழமை தான். நமக்கு 75 நாட்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ 70 டேஸ்க்கு நம்ம போயிட்டோம். 10 வாரத்துக்கு முன்னாடி 70 டேஸ்னு போய் திங்கட்கிழமை நின்றுட்டோம். இப்போ 5 நாளைக்கு முன்னாடி போகணும். 5 நாளைக்கு முன்னாடி போகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? 1, 2, 3, 4, 5. அப்போ அவங்களுடைய பிறந்த நாளை, வாணியின் பிறந்த நாள் வந்து புதன்கிழமை வந்து வரும். இதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப யோசிச்சிங்கன்னா இந்த கணக்கு ஆன்சர் வராது. 10 வாரத்துக்கு முன்னாடி போங்க. பைத்தேல 70 முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நாட்களுக்கு அங்கேருந்து போங்க. நீங்கள் இப்படி போயிடக்கூடாது. ஃபார்வேர்டில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை கொண்டாடி இருப்பாங்கன்னு போடக்கூடாது. சனிக்கிழமை அங்கே இருக்கும். நல்ல வேலைக்கு இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக பெர்ஃபெக்ஷனாக செஞ்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்தது, ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஷ் ஆகும். மிகப்பெரிய 5 இலக்க எண் ஃபர்ஸ்ட் என்னது? 5, 9 தான் என்னது மிகப்பெரிய 5 இலக்க எண். இந்த மாதிரி கொடுக்கும்போது 3, 5, 8, 12க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3, 1, 4, 5, 8, 2, 1, 5, 4, 2, 2. அடுத்த 2, 1, 5, 1, 1. அடுத்த 5 போட்டால் எல்லாமே 1, 1, 1, 1ன்னு வரும். 3, 2, 6, 6, 2, 12, 12, 2, 24, 24 × 5, 120. ஸோ இதை கண்டுபிடிச்சிக்கணும். 120. அப்போ நம்ம மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னன்னு பார்த்தோம்? 9999995. இதை வந்து 120ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இந்த ஒவ்வொரு தனிப்பட்ட நம்பரால் வகுத்தும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது வந்து நான் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன். இல்லைன்னா இந்த 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இப்படிப்பட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதுதான் வந்து கரெக்ட் மெத்தடு. அதில் வந்து இது வந்து இன்னொரு மெத்தட் வந்து ஷார்ட்கட். அது அடுத்து சொல்கிறேன். 1 12 12, 12 60, 6 12 72, 7 12 84, 8 12 96. இப்போ 8 120 எவ்வளவு? 960. அப்போ இதில் கழிச்சிங்கன்னா 9, 3 இங்கே 0 வந்துடும். இப்போ இந்த 9 கீழே இருக்குங்க. 399. I 12, 1 12 12, 2 12 24, 3 12 36. 36னா 360. அண்ட் அகைன் எவ்வளோ வருது? 39 வருது. இந்த 9 இங்கே வரும். 399. அகைன் என்ன தான் வரப்போகுது? 360 தான் வரும். 3 12 360. 39ங்கிறது ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? இந்த 3 நம்பரையாலும் வச்சு டிவைட் பண்ணும்போது 39ங்கிறது ரிமைனிங் வந்து இதில் கிடைக்கிது. ஓகேவா? இந்த 5 9ல் இந்த 3 நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது 39ங்கிறது ரிமைனிங் கிடைக்கி. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 5 9 மைனஸ் 39. இந்த 39 கழிச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். இந்த நம்பர்லேருந்து 39 கழிச்சிட்டோம்னா நமக்கு மீதி வராதுல, மீதி 0ன்ட்டு வந்துடும்ல. அதை இங்கே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? 39 0 9 9 மைனஸ் 9 0. 9ல் 3 போச்சுன்னா 6 9 9 9. ஸோ இதை பார்த்த உடனே டக்குன்னு போயிட்டு ஆப்ஷன் சின்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா கணக்கு இங்கே முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 39 கழிக்கும் போது மீதி வந்து 0 ஆகிட்டு. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மீதி வந்து 2 வரணுமா? ஓகே, மீதி 2 வரணும்னா இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் 39 கழிச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். 39 கழிக்கும் போது இந்த வேல்யூக்கு வந்து மீதி வந்து 0. அப்போ மீதி 2 வரணும்னா இது கூட +2 கூட்டணும்ல. அந்த கொடுத்துருக்கோடைய மீதியை கூட்டணும். மீதியை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? இங்கே 2 வந்துடும். அவ்வளோதான். இந்த 2 வந்தால் தான் மீதி 2 வரும். அப்போ இதோடைய ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி 99962. உங்களுக்கு கணக்கு புரியுதா? ஒரு 5 மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுங்கிறது 5 9. இது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து எல்சிஎம் எடுக்கணும். அது 120. அது ரெண்டாவது. அதை வச்சு டிவைட் பண்ணும்போது 39ன்னு வருது. 39க்கு அப்புறம் நம்பர் நம்மகிட்ட இல்லை. அப்படி 39 வருது. அப்போ வந்து ஒரு கான்செப்ட் என்ன பார்க்குறோம்? இந்த 5 9ல் 39 கழிச்சா மீதி வந்து 0 ஆகிறது. அப்போ அதை கழிச்சா எவ்வளவு?
99960 வருது. ஆனால் நமக்கு மீதி 2 வரணும். இப்போ மீதி 2 வரணும்னா இதை அந்த 60ஓட 2 கூட்டினா மீதி 2 வரப்போகுது. அப்போ 99962 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். இது இப்படியும் செய்யலாம். இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த 3ஆல் அடி கொடுத்து பாருங்கள். 3ஆல் அடித்தா இது 3ஆல் போகும், இது 3ஆல் போகும், இது 3ஆல் போகும், இது 3 6 மிச்சம் 1 4 3 12. அப்போ இதெல்லாம் வந்து 3ஆல் அடி போகுது. அப்போ இது கிடையாது. அடுத்து இது 3 3 3ஆல் அடி போகும். 1 3 3 மிச்சம் 2. ஓகேவா? மீதி 2 2ன்னா எவ்வளவு? 28 வருது. 28 3ஆல் பார்த்தீங்கன்னா 97 27 வருது. ரிமைனிங் வந்து 1 வருது. நமக்கு மீதி வந்து 2 வரணும். அப்போ இதுவும் கிடையாது. இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. இது கரெக்டானு தெரியல, ஆனால் இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. அடுத்தது 3ஆல் அடிக்கிங்க. அடுத்த 3ஆல் அடிக்கும் போது என்னது? 3 3 3 3 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 0 வருது. அப்போ இதுவும் வந்து கிடையாது. அடுத்தது பாருங்கள், 1 3 3 3 3 6 3 6 ரிமைனிங் 2 வருது. அப்போ ரிமைனிங் 2ங்கிறது இந்த கணக்கில் தான், இந்த ஆப்ஷனில் தான் வருது. ஆன்சருங்கிறது ஆப்ஷன் டி அப்படின்ட்டு இதுவும் போடலாம். ஆனால் இந்த மெத்தட் தான் வந்து எல்லா கணக்குலையும் வந்து நான் செஞ்சு பார்த்ததில் கரெக்டாக வந்துச்சு. இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதற்கு அப்புறமா அடித்து பார்ப்பீங்க. இப்போ 3 3 3 3 6 மிச்சம் 1 4 3 12 இருக்கா? இதை திரும்பியும் நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணுவீங்க சில நேரத்துக்கு. அப்படி ட்ரை பண்ணக்கூடாது இந்த ஷார்ட்கட் மெத்தடில். அப்படியே ஒரு டைம் அடிச்சிங்களா, அடிக்குதா, மீதி என்ன வருதுன்னு பார்த்துட்டு போட்டுருப்பாங்க. இது வந்து ஆனால் ஷார்ட்கட் மெத்தடு ரொம்ப ஈஸியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நிறைய கணக்குக்கு நான் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுவேன். ஆன்சர் ஈஸியாக வந்துச்சு, அதனால அதை சொல்லி கொடுத்தேன். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், ஒரு ரேஷியோ கணக்கு. 4/3:5. என்னன்னா இது 4/3:5 ஹோலன் 2/5 என்பதற்கு சமமான விகிதம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் கிட்டத்தட்ட சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிமானம் 2 இருக்குது. இப்போ இதில் அடிமானம் 4 இருக்குது. இந்த 4 2ஆக மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். எப்படி? 2/2ன்னு எழுதிக்கலாமா? இந்த 4 எழுதிக்கிட்டு 3.5 எழுதிக்கோங்க. 2/5. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள பவர் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் 2 இருக்குது, சாரி இங்கே 2 இருக்குது, இங்கே 3.5 இருக்குது. இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 3.5 7. அப்போ 2/7:2/5. இப்போ இதுக்கு ஆன்சர் பார்ப்போமா? 2 4 4 2 8 8 2 16 16 16 32. அப்போ இந்த இடத்துல 32 வரும். 2/5 அப்படிங்கிறது என்னது? 32. அடுத்தது 32 64 128. இப்போ இந்த ஹோலன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் அர்த்தம். டபுள் ஹோலன் அப்படின்னா வந்து என்னென்னா ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ ஹோலன் அப்படிங்கும்போது டிவிஷன் அர்த்தம். இப்போ 128 டிவைடட் பை 32. ஒரு 32 32 2னா 64 4னா 128 1 4 4:1. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4:1. அடுத்தது இது ஒரு வித்தியாசமான கணக்குங்க. ஓகேவா? நல்ல ஒரு லாஜிக்கல் கணக்கு. இதை நல்லா கூர்ந்து கவனித்து ஆன்சர் எழுதும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சீரியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதும். அதாவது இதை 2ஆக பிரித்து அதோட ஒரு பாதியை பின்னோக்கி ரிவர்ஸில் எழுதணும். ரிவர்ஸில் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்திலிருந்து, இந்த வலது பக்கம்னா இதான், இங்கேருந்து போடக்கூடாது, இது இடது பக்கம், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. வலது பக்கத்திலிருந்து 14வது உறுப்பு வந்து என்னன்ட்டு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதை தான் வந்து நம்ம இந்த கணக்கில் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது, அதுக்கப்புறம் அதை பாதியாக பிரிக்கணும். மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. ஸோ 22 உறுப்பு இருக்குது. இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? 11 11 பிரிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 உறுப்பை பிரிச்சாச்சு. இங்கே 11 உறுப்பு 2ஆக பிரிச்சாச்சு. ஏன்னா அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதணும்னா முதல் பாதின்னு பிரிக்கணும். அப்போ தான் அதை பின்னோக்கு வரிசையில் எழுத முடியும். எழுதினால் வரும் தொடரின் வலது எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எழுதிடுமா? பின்னோக்கு வரிசையில் இதை எழுதுவோம். இது எங்கே எழுத? இங்கே எழுதுவோமா? எங்கே எழுத? சரி, இங்கே எழுதுவோம். பின்னோக்கு வரிசை அப்படிங்கும்போது இந்த அம்புக்குறி, சரி கேள்விக்குறி, 3 A #B 9
ஆர் எஸ் ப்ளஸ்ஸு பிஇ 4 இப்படி தான் எழுதணும். ஓகேவா? இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீதி உள்ள வார்த்தையெல்லாம் வரும். ஏன்னா 7C கிரேட்டர் தன் Z பர்சன்டேஜ் 6 டிஇ கியூவு அட்டு 1. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வலது பக்கத்திலிருந்து 14வது உறுப்பு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ 14வது உறுப்பு இந்த ப்ளஸ். ஸோ ஆன்சருங்கிறது ப்ளஸ். ஓகேவா? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இதில் எத்தனை நம்பர்னு கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு அதை பாதியாக பிரிங்க. பாதியாக பிரிச்சுட்டு இதை ரிவர்ஸில் எழுதுங்க. ஓகே, இது ரிவர்ஸில் அப்படிங்கும்போது இந்த கேள்விக்குறி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும். கேள்விக்குறி 3A இப்படியே இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதிருங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள இந்த இதில் ஒன்றும் செய்யக்கூடாது. இது அப்படியே எழுதிட்டு திரும்ப ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க வலது பக்கத்துலேருந்து 14வது உறுப்புட்டு. இப்போ வலது பக்கத்துலேருந்து 14வது உறுப்புக்கு வரணும் இப்படி. ஓகேவா? வலது பக்கத்துலேருந்து 14வது உறுப்புக்கு வரும்போது எந்த உறுப்பு வருதுன்னா ப்ளஸ் அப்படிங்கிறது தான் வருது. நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் ஒரு 13 கணக்கு சொல்கிறேன். அந்த 13 கணக்குக்கான ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் கடைசியாக ஒரு டைம் வந்து பார்ப்போம், ரீகால் பண்ணிக்கிட்டோம். 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்? இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். 10 × 21 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுகிறார்கள். ஒரே நிலம் தான், அதனால் இப்படி போட்டுக்கணும். இது எப்படி வருதுன்னா நான் ஆல்ரெடி கிளாஸில் நடத்தியிருப்பேன். அதெல்லாம் பார்த்தா தான் இது புரியும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் வந்து எப்படி வரும்? ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு நேரம் டிவைடட் பை வேலை அப்படின்ற ஒரு ஃபார்முலா உண்டு. அதிலிருந்து வரக்கூடியது. அடுத்த 14 நாட்கள் எத்தனை விவசாயிகள் முடிப்பார்கள்? எக்ஸு ஒரே நிலம் தான். அப்போ இல்லை எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இப்போ இந்த 14 இங்கே கொண்டு போகலாம். 1 7 7 3 7 21 2 7 14 1 2 2 I 2 14 I 3 15. ஸோ இதோடைய ஆன்சர் 15 நாட்கள். அடுத்தது 18A, B, -3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A + B உடைய வேல்யூ வந்து என்னென்று கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை நல்லா உற்று நோக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துறோம். 1, 3, 5, 7, 9. ஓகேவா? இப்படி இருக்குன்னா இதில் வந்து என்ன இருக்குது? 2 2 கூட்டிகிட்டு போகுது. ஓகேவா? இது நமக்கு தெரியும். 2 2 கூட்டிகிட்டு போகுது என்ன சொல்லுவோம்? D = 2ங்குப்போம். இந்த 2 2 கூட்டிகிட்டு போகுதுன்னு இருக்குல்ல, இதை வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? T2 - T1 அதுதான் வந்து என்னது? அந்த டியோட வேல்யூ. அந்த T2 - T1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 2. இப்போ இதில் வந்து இது T1, இது T2, T3, T4, T5. அப்போ T2 - T1 வந்து என்னது? 2. இது எதற்கு சமமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா T3 - T2. T3 - T2 வந்து எவ்வளவு? 5 - 3 2. இப்போ இதுவும் வந்து எதற்கு சமமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா T4 - T3. இப்போ 7 - 5 எவ்வளவு? 2. அடுத்தது இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன வரும்? T5 - T4. இது வந்து என்னது? 9 - 7 2. ஸோ எல்லாத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 2ன்னு வருதா? இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி சொல்லணும்? T2 - T1 இதில் இருந்து தான் வருது அப்படிம்போம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டா இப்போ இந்த கான்செப்ட் தான் இப்போ இந்த சம்மில் சப்ஸ்டியூட் வந்து பண்ண போகிறோம். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது T1, T2, T3, T4. இப்போ இதை வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். எப்படி எழுதுகிறோம்? T2 - T1 = T3 - T2 = T4 - T3. ஏன்னா இங்கே வந்து T4 வரைக்கும் தானே இருக்குது, அதனால இப்படி எழுதுகிறோம். நீங்கள் T1 - T2ன்னு போடக்கூடாது. T1 - T2ங்கிறது ஃபார்மெட்டில் கிடையாது. T2 - T1 தான் ஃபார்மெட்டில் உண்டு. T3 - T2 தான் ஃபார்மெட்டில் உண்டு கூட்டுத்தொடரை பொறுத்த வரைக்கும். அப்போ T2 அப்படிங்கிறது வந்து இங்கே என்னது? A இருக்குது. A - 18 = T3 அப்படிங்கிறது என்னது? B. B - A. T4 அப்படிங்கிறது -3 T3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா B. நம்மகிட்ட இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A + B யோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த இடத்துல A இருக்குது, இந்த இடத்துல B இருக்குது. இந்த ரெண்டுமே ஈக்குவல் தானே? இது ஈக்குவல், இது ஈக்குவல், இது எல்லாருமே ஈக்குவல் தான். இவர் இந்த ஃபர்ஸ்ட் இதுவும் ஈக்குவல் தான். இது 1 3 ஈக்குவல் தான், 2 3 ஈக்குவல் தான், 3 1 ஈக்குவல் தான். இதில் எல்லாமே வந்து ஈக்குவல் தான். அதனால தான் ஈக்குவல்ட்டு எழுதுகிறோம். அப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ A - 18 = -3 - B. அப்போ ஏயை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த B இருக்கா? இந்த -B எங்கே கொண்டு வாங்க? -B எங்கே கொண்டு வந்தீங்கன்னா +B ஆயிரும்.
இந்த -18 இங்கே போச்சுன்னா +18 ஆயிரும். +18 -3. அப்போ A + B = 18 - 3 எவ்வளவு? 15. அப்போ இந்த கணக்குடைய ஆன்சர் A + B = 15. ஆன்சர் ஆப்ஷன் சி 15. ஓகேவா? அடுத்த கணக்கு. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஆப்ஷன்லேருந்தே போங்க. இப்போ 3000 இருக்குது. ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு 3000 ரூபா சேர்க்குறாருன்னா, ரெண்டாவது வருஷம் இதில் பாதி எவ்வளவு? 1500. அதில் பாதி 750. அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 375. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 137.5. ஸோ இங்கே வந்து புள்ளி வந்துட்டு, ஆனால் இந்த கணக்கில் பாருங்கள் புள்ளி வச்ச வேல்யூ வரல. அதேமாதிரி கூட்டினாலும் வராது. 3000, 4500, 5200, 5500, 5500, 5600 சம்திங் தான் வருது. அப்போ இது கிடையாது. ஓகேவா? அதேமாதிரி புள்ளி வந்துட்டு, அதனால இது கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போங்க. 4000, 4000ல் பாதி 2000, 2000ல் பாதி 1000, 1000ல் பாதி 500, 500ல் பாதி 250, 250ல் பாதி 125. இது ஃபஸ்ட்டு வருஷம்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வருஷம், மூணாவது வருஷம், நாலாவது வருஷம், அஞ்சாவது வருஷம், ஆறாவது வருஷத்து வரைக்கும் எழுதிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி இந்த வேல்யூ வந்துட்டுனா இந்த கணக்குக்கு ஆன்சர் கரெக்ட். அவர் முதல் வருஷத்தில் 4000 தான் வந்து சேமிச்சிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். செக் பண்ணி பார்ப்போமா? 4000, 6000, 7000, 7500, 7750, 7850, 7875. ஸோ கூட்டினீங்கன்னா, ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் 4000 ரூபாய் சேர்த்துருக்காரு. அதுக்கப்புறம் 2000 ரூபாய் சேர்த்துருக்காரு. அதில் பாதி அவங்க அதானே கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதி சேமிக்கிறார். இப்போ ஃபஸ்ட் வருஷம் 4000 சேமிக்கிறார், அடுத்த வருஷம் 2000 சேமிக்கிறார். அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த கான்செப்டை உருவாக்குறோம். இதை எல்லாத்தையும் கூட்டும்போது அவருடைய ஃபைனல் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சேமித்த தொகை வந்து நமக்கு கிடச்சிட்டு 7875 அப்படின்ட்டு. அப்போ அவர் மொதல் வருஷம் எவ்வளோ சேமிச்சிருப்பாருங்கிறது கேள்வி. மொதல் வருஷங்கிறது 4000. இந்த கணக்குக்கெல்லாம் நீங்கள் வேறு எந்த மெத்தட் போட்டாலும் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வராது. இதுதான் வந்து சிம்பிள் மெத்தட்ஸ். அடுத்து வந்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசல் ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறதில் அதே வட்டி விகிதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனி வட்டியில் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். தனி வட்டியை கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அதிலிருந்து நீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடி. தனி வட்டியை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நீ கூட்டு வட்டி கண்டுபிடி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த கணக்கு. ஓகே, அவங்க கொடுத்த க்ளூவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து எவ்வளோ தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. நமக்கு 100 ரூபான்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம். 100 ரூபா அப்படிங்கிறது 6 வருஷத்தில் 60% அதிகரித்தா எவ்வளவு? 10% அப்படின்னா 10 ரூபா. 10% 10 ரூபா. 60%னா எவ்வளவு? 160 ரூபா வந்து வந்திருக்கும். ஸோ 100 ரூபா அப்படிங்கிறது 160 ரூபான்ட்டு 6 வருஷத்தில் வருது. அப்போ ஒரு வருஷத்தில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிச்சா வந்துடும்ல. அது இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 10% போட்டால் தானே 100 ரூபாயில் 10 ரூபா வரும். 100 ரூபாயில் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் 10 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கி. 100 ரூபாய்க்கு 10 ரூபா இன்ட்ரெஸ்ட் வரணும்னா இதுக்கு எவ்வளோ வட்டி போடணும்? 10% வட்டி போடணும். 10% வட்டி போட்டிங்கன்னா இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்பீங்களா? அப்போ 10 ரூபா வரும். அப்போ 6 வருஷத்துக்கு அப்படிங்கும்போது ஒரு வருஷத்துக்கு 10% வட்டியில் 10 ரூபா கிடைக்கும். 6 வருஷத்துக்கு வந்து 60 ரூபா கிடைக்கி 160 ரூபா ஆகுது. 100 ரூபா அப்படிங்கிற 160 ரூபா ஆவதற்கு காரணம் இதுதான். அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10%. இப்போ இந்த 10% தூக்கிட்டு போய் நம்ம அவங்க கொடுத்துருக்கிறதுல போடுறோம். 12,000 ரூபான்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டுக்கு 10% அப்படின்ட்டு பார்த்தா 3 வருஷத்துக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு ஒரு கணக்கோட ஃபார்மெட் இருக்குல்ல, அதில் இப்போ செய்கிறோம். 0 கேன்சல், 0 கேன்சல், 1200. இது ஷார்ட்கட் மெத்தடு. இப்போ அடுத்து 1200க்கு 10% பார்க்கணும். 0 கேன்சல், 0 கேன்சல், 120. 120க்கு 10%. 0 கேன்சல், 0 கேன்சல், 12. இப்போ மொதல் வேல்யூ 3 மல்டிப்ளை பண்ணும், ரெண்டாவது வேல்யூ 3 மல்டிப்ளை பண்ணும், மூணாவது வேல்யூ 1 மல்டிப்ளை பண்ணும். இதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஷார்ட்கட் மெத்தட். 331 3 வருஷம் கொடுத்தா.
அப்போ மொதல் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இவ்வளவு 3 12 36 3600 3 12 36 360 4 12 12 2 7 9 3 ஸோ 39 72 ஆன்சருங்கிறது என்னது ஆப்ஷன் சி 3972. ஓகேவா? அடுத்த கணக்கு. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டு ஒன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்ன? இது ரொம்ப ஈஸியான கணக்கு. 90,000 இருக்கு, ஒவ்வொரு வருஷமும் 7% அதிகரிக்கு. அப்போ 7% போடுங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 9 7 63 2 0. ஸோ இந்த வேல்யூ இருக்கா? அப்போ 90,000 ப்ளஸ் ஒரு 6,300 வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்தில் சேருது. அவங்க 2 வருஷத்துக்கு கழிச்சு கேட்காங்க, ஃபர்ஸ்ட் இயரில் இவ்வளோ சேருது. 0 0 3 6 9 இதுதான் வேல்யூ வருது. இப்போ செகண்ட் வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூவில் திரும்பியும் போடும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் இந்த கணக்கு. ஆனால் இது ஈஸியாக இருக்கனால நான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன். இப்போ இதில் 7%, 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போது 3 21 1 மிச்சம் 2, 7 35 6 42 42 2 44 4 மிச்சம் 4, 9 7 63 4 67. இந்த வேல்யூவை இங்கே ஆட் பண்ணிருங்க. அவ்வளோதான். இது ரெண்டாவது வருஷத்தில் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வருஷத்தில் 6,300 பேர் அதிகரிக்கிறாங்க. செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 6,741 பேர் அதிகரிக்காங்க. இதை கூட்டினா ஆன்சர் 1 4 10 3 7 10க்கு 0 மிச்சம் 1 12 1 13க்கு 1 மிச்சம் 1 10. ஸோ 103 41 ஆன்சருங்கிறது ஆப்ஷன் டி 103 41. ஸோ இதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14வது கணக்கு. கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்ட்டு உள்ளது. இது ரிலேட்டடாக நிறைய கணக்குகள் உண்டு. அது வந்து நான் உங்களுக்கு பிறகு வந்து நடத்தி தரேன். இந்த இதுக்கான ஆன்சரை மட்டும் இப்போ சொல்கிறேன். இப்படி ஒரு கணக்கு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் இருக்கா, இந்த ஒரு சதுரம் மாதிரி இருக்கா, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு நம்பர் போடுங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு போடுங்க. இப்போ இல்லை 6 வருதுன்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ இதில் 12 முக்கோணம் இருக்குது. அடுத்து இந்த இது இருக்கா, இந்த சைடு இதை எடுங்க. இதை வந்து எடுத்து இப்படி நேரம் எழுதுங்க. உங்களுக்கு புரியுதுக்காண்டி நேரம் எழுதுனா இப்போ இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு முக்கோணம் வருது. அப்போ இது ஒரு 3ஆவது முக்கோணம். அப்போ இதில் 3 முக்கோணம் இருக்குது. அப்போ இங்கே 3 இருக்குது. அப்போ 12 ப்ளஸ் இங்கே ஒரு 3 முக்கோணம் இருக்குது. எத்தனை? 15. அப்போ இந்த வரைபடத்தில் 15 முக்கோணங்கள் உள்ளது. இது ஷார்ட்கட்டு. இதுக்கு முக்கோணங்கள் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ இது வச்சு இதில் எத்தனை முக்கோணம், அதேமாதிரி இது இப்போ 2 கொடுத்து இதில் எத்தனை முக்கோணம், 3 கொடுத்து எத்தனை முக்கோணம், எத்தனை சதுரம் அப்படிலாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். இப்போதைக்கு வந்து இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் வந்து ஏதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டைஸ் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஈக்குவலாக இருக்கிற நம்பர் அடிச்சிருங்க. 2 இங்கே 2 இருக்குது அடிச்சிருங்க. 5 இங்கே 5 இருக்குது அடிச்சிருங்க. இப்போ 3 இருக்கா, இவங்க கேட்டிருக்குது 3க்கு எதிரான தளத்தில். 3க்கு எதிராக இங்கே ரிமைனிங் எண் இருக்குது 4. ஸோ 3க்கு எதிரான தளத்தில் உள்ளது 4. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இது ரிலேட்டடாகவும் நிறைய சம்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்து வேற ஒரு வீடியோவில் சொல்லித்தரேன். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இது ரொம்ப ஈஸியான கணக்கு தான். 7 ஸ்கொயரு, இது 7 ஸ்கொயரு, இது 11 ஸ்கொயரு, இது 13 ஸ்கொயரு. இந்த நம்பர்லாம் என்னன்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும், இல்லைன்னா புரியாது. 7 ஸ்கொயரு இங்கே எழுதும். 7 ஸ்கொயரு, 11 ஸ்கொயரு, 13 ஸ்கொயரு. இது என்னென்னு நம்ம தேவையில்லை. இப்போ இதிலே பாருங்களேன், 7 11 13. இந்த நம்பர் எல்லாமே என்னது? பிரைம் நம்பர், பகா எண்கள். ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் இந்த நம்பர். இந்த நம்பர் எல்லாமே வந்து 1ஆல் டிவைட் ஆகும் அல்லது அந்த நம்பரால் தான் டிவைட் ஆகும். இப்போ 7ங்கிறது 1ஆல் டிவைட் ஆகும் அல்லது 7ஆல் தான் டிவைட் ஆகும். 11 அப்படி தான், 13 அப்படி தான். இதே மாதிரி அடுத்த நம்பர் என்னது? 13க்கு அப்புறம் 14. 14ங்கிறது தான் 2 7 எல்லாத்துலேயும் அடி போகும். 15ங்கிறது 1 3 5 அப்படிங்கிறது அடி போகும். 16 அடி போகும். 17னா 1 அண்டு 17ஆல் மட்டும்தான் அடி போகும். அப்போ 17 ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். 17 ஸ்கொயர் அப்படிங்கிறது 289. இந்த கணக்குடைய ஆன்சர் 289. அடுத்தது, ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் எல் இன்ட்டு பி. அவங்க வந்து ஒரு பக்கத்தோட அளவு கொடுத்துட்டாங்க. அதை எல்லாவும் எடுத்துக்கலாம், பியாவும் எடுத்துக்கலாம். அதை வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு பக்கத்தோட அளவு கொடுக்காம டின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ செவ்வகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஓகேவா? இந்த மாதிரி தான். இப்போ இல்லை ஒரு பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கிடும், இந்த பக்கமும் 5 சென்டிமீட்டர். என்ன எதிர் பக்கங்கள் ஈக்குவல்ல. அதே மாதிரி அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க? மூலை விட்டம். இந்த மூலை விட்டம் அப்படிங்கிறது 13 சென்டிமீட்டர். இப்போ இது ஒரு முக்கோணமாக இருக்கா? இங்கே பாருங்க, ஏ பி
சி. இப்போ இந்த முக்கோணத்தை எடுங்க. இந்த முக்கோணத்தை எடுத்து இதோட வேல்யூ வந்து என்னன்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நீங்கள் பித்தாகரஸ் தேற்றம் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். ஓகேவா? இது கரெக்டாக தெரியல, இந்த மாதிரி வரும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர். இது வந்து 5 ஸ்கொயர் ப்ளஸ் இது எப்படின்னா இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த அடிப்பக்கமும் இந்த எதிர்பக்கமும் இதோட ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவல் டு இந்த கரணத்தோட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். இப்போ இதை ஒரு முக்கோணமாக எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து கர்ணம். இப்போ இது வந்து 5ன்னு இருக்கு, இது வந்து நமக்கு தெரியாது. இந்த ரெண்டோட ஸ்கொயர் வேல்யூ வந்து இதோட ஸ்கொயர் வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ 5 இருக்கு, இங்கே என்ன வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர் ப்ளஸ் இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். அப்போ இப்போ 13 ஸ்கொயர்னா எவ்வளோ வரும்? 169. இந்த 5 ஸ்கொயர் வந்து 25, இது இங்கே போச்சுன்னா -25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாமா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12. அப்போ எக்ஸோட வேல்யூ 12. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ 12. இப்போ நம்ம 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து என்னென்னா எல்பி இருக்குல்ல, எல்பியில் நம்ம ஒரு பக்கம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5ன்ட்டு, இன்னொரு பக்கம் 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 12 × 5. அதான செவகத்தின் பரப்பு L × B. 12 × 5 எவ்வளவு? 60. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 60 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்த கணக்கு. 1 செகண்ட். அடுத்த கணக்கு பார்ப்போம். இது வந்து நம்மளே யோசிச்சு நம்மளே கண்டுபிடிச்சு போடுற மாதிரி ஒரு கணக்கு. இது ரொம்ப கஷ்டமான கணக்கு. இதெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணவேன்னு தெரில. ஓகே, நான் சொல்லித்தரேன். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணி அமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் ஒரு சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக 1384 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக 1752 ரூபாய் பெற்றிருப்பார் எனில் அவர் செய்த வேலை நாட்கள் எத்தனை? அவர் செய்த வேலை நாட்கள் வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அவர் செய்த வேலை நாட்கள்னா என்னன்னா, அவர் வந்து இங்கே கொஞ்ச நாள் வராமல் போயிட்டாரு, வராமல் போய் இந்த சம்பளம் வாங்கியிருக்காருல, இந்த வேலை நாட்கள் எத்தனைன்ட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க. இந்த கணக்கை இன்னொரு டைம் வந்து நல்ல டீகோடிங் வந்து பண்ணுவோம் பாருங்க. ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியாமர்த்தப்படுகிறார். ஒரு சில நாட்கள் வேலைக்கு வராமல், ஓகே, வேலைக்கு கொஞ்ச நாள் வரல, அப்படி கொஞ்ச நாள் வேலைக்கு வராமலே அவர் 1387 ரூபா சேலரி வாங்கியிருக்காரு. அவர் மட்டும் ஃபுல் டே வந்து வேலைக்கு வந்திருந்தாருன்னா 1752 ரூபா வந்து வாங்கியிருப்பாரு. ஆனால் அவங்க நம்மகிட்ட கேட்கக்கூடியது வந்து என்னன்னா, ஓகே, அப்போ அவர் பெற்று இருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்க. அவர் எத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பார் இந்த இதுக்கு? இதானே அவர் லீவ் போட்டு வேலை செஞ்சது. இந்த நாட்கள் எத்தனை நாட்கள் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு ஒரு யூகத்தின் அடிப்படையில் எடுக்கணும். ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். அப்போ இந்த 30 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இதில் எப்படியும் வந்து ஒரு மாதத்தில் 4-5 சண்டே வந்துடும். ஒரு 24 நாட்கள் வந்து அவர் வேலை பார்ப்பார் அப்படின்ட்டு எடுத்துக்கணும். யூகத்தின் அடிப்படையில் தான் எடுப்பாங்க. ஓகேவா? அவர் 24 நாட்களும் வேலைக்கு வந்திருந்தாருன்னா 1752 ரூபாய் வந்து சம்பாதிச்சிருப்பாரு அப்படின்ட்டு எடுத்துட்டு 1752 டிவைடட் பை 24ன்னு போட்டு ஒரு நாளுக்கான அவருடைய சம்பளத்தை வந்து கண்டுபிடிக்கணும். இதான் வந்து இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு தோணும், அடே ஒரு மாதத்தில் 31 நாள் இருக்கு, ஒரு மாதத்துக்கு 4 சண்டே தானே, அப்போ 26 நாள் தானே வரணும், எப்படி 26 தானே வரணும், எப்படி 24 வரும் அப்படின்னு நிறைய டவுட் வரும். எனக்கும் நிறைய டவுட் வந்துச்சு. ஆனால் ஆன்சர் இதுதான் வருது. ஓகேவா? இப்போ இது 6ஆல் அடி எடுப்போம். 1 6 6 6 4 24, நன்னாங்க 16, மிச்சம் 1, 15னா 3 12, மிச்சம் 3, 8 4 32, 1 6 6, 7 6 32, 7 6 42, மிச்சம் 1, 18னா 3 18, 73. அப்போ அவருக்கு ஒரு நாள் சம்பளம் அப்படிங்கிறது எவ்வளவு? 73 ரூபாய் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அவர் வந்து ஒரு மாதத்தில் 24 நாட்களும் வேலை செய்திருந்தால் அவர் 1752 ரூபாய் வந்து சம்பாதிச்சிருப்பார். அப்போ அது 24 நாட்களுக்கு. அப்போ அதில் இருந்து ஒரு நாள் சம்பளத்தை கண்டுபிடிக்கிறோம். ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? 73 ரூபாய். அப்போ இந்த இவர் வந்து லீவ் எடுத்து தானே இங்கே போயிருக்காரு. 1387 டிவைடட் பை 73ன்னு போட்டால் ஒரு நாள் சம்பளம் இது, இவர் வாங்கின சம்பளம் இது. இது அடி கொடுத்தா நமக்கு எத்தனை நாட்கள் அவர் வேலை செஞ்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, 73 அடி கொடுக்கும் போது 73 வச்சு ஒரு தடவை தான் அடி கொடுக்க முடியும். ஒரு 73 73 இங்கேயும் 1 தான். 83 93 103 113 123 133. ஓகேவா? ரிமைனிங் வந்து ஒரு 65 இருக்குது. 657 வருது. ஓகேவா? ரிமைனிங் எவ்வளவு இருக்குது? 657 இருக்குது. இப்போ இதை 10 டைம் போட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், எவ்வளோ வரும்? 730 வரும். இந்த 730ல்
ஒரு 73 கழிச்சு பாருங்கள் இந்த ஆன்சர் வரும். 10ல் 3 போச்சுன்னா 7, 2ல் போகாது. அப்போ 12ல் 7 போச்சுன்னா 5, ரிமைனிங் 6, 657 இருக்கு. அப்போ இது 10 நாட்கள், இது ஒரு நாள் கழிச்சிருந்தோம். அப்போ இது நான் 9 இது டிவைட் ஆகும். ஒரு 73 9னா ஆடி வைப்போம். அப்போ 19. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 19 நாட்கள். அதாவது அந்த ஆள் வந்து ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து வேலைக்கு வராமல் 24 நாட்களில், இதில் இப்படி கூட கேட்கலாம், அவர் 24 நாட்களில் 5 நாள் லீவ் போட்டிருக்காரு, 19 நாள் வேலை செஞ்சிருக்காரு. இந்த 19 நாள் வேலை செஞ்சனால அவருக்கு 1387 ரூபாய் கிடைச்சிருக்கு. அடுத்த வருஷம் குரூப் 4ல் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், அவர் எத்தனை நாள் லீவ் போட்டிருந்தாரு என்பதை கூறுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் 5 நாள் லீவ் போட்டிருக்காரு அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஓகேவா? அடுத்த கணக்கு இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு தான். ஏன்னா இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இரு எண்களின் பெருக்கல் பலன் = LCM × HCFனு பார்த்துருப்போம். இது 3 எண்களின் பெருக்கல் பலன் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 1875. நமக்கு வந்து இரு எண்களின் பெருக்கல் பலன் என்னன்னு கொடுத்துருவாங்க. இங்கிட்டு LCM HCF போடுவோம், அடி கொடுத்தா ஆன்சர் வந்துடும் 1875. அவற்றின் மீப்போவாங்கிறது 5 அண்டு LCM தான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஆக்சுவலாக எப்பவும் என்ன பண்ணுவோம், இந்த 5 வந்து இங்கே வந்துடும். 1875 டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டிங்கன்னா 3 3 15 மிச்சம் 3 37 7 35 மிச்சம் 2 5 25. ஸோ 375ங்கிறது இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு இதை ஆன்சராக போட்டுருவோம் LCM அப்படின்ட்டு. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னா, இந்த அடி கொடுத்த ஒரு ஆன்சர் வருதா, இதை திரும்பியும் வந்து 5ஆல் அடி கொடுங்க. ஏன்னா இது 3 எண்களின் பெருக்கல் பலனால இன்னொரு டைம் இந்த வேல்யூ என்ன இருக்கோ அதை இன்னொரு டைம் அடி கொடுங்க. இன்னொரு டைம் அடி கொடுத்தீங்கன்னா 7 35 மிச்சம் 2 5 25. ஸோ அந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 75. இதான் வந்து ஒரு ஷார்ட் மெத்தட். 3 எண்கள்னு உங்களுக்கு கொடுக்க மாட்டானுங்க. பெரும்பாலும் ஏதாவது ரொம்ப கொஸ்டின் பேப்பரை கஷ்டமாக்கணும்னு கொடுத்துட்டாங்கன்னா இதே மாடலில் தான் கொடுப்பாங்க. இதே மாடலில் கொடுத்தா நீங்கள் 5 வச்சு 2 டைம் வந்து ஐடி கொடுங்க. ஓகேவா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய ஆன்சர் வரும். இது எப்படி ஆக்சுவலாக வரும்னா, இந்த 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா X Y Z இந்த 3க்கும் வரக்கூடியது. அப்படி சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப குழப்புவாங்க இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும். இதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் இது தான். 2 டைம் 5ஆல் அடி கொடுத்தா ஆன்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கஷ்டமான கணக்கு தான், பார்ப்போம். இப்போ 5ன் ஒரு பகுதி மற்றும் 8ன் ஒரு பகுதி என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட 94ன் 3:4 எனில் அதன் விகிதம் 3:4 அதன் முதல் பகுதி என்ன? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 94 இருக்கா, அதை 2 பகுதியாக வந்து பிரிக்கிறாங்க. 94 அப்படிங்கிற ஒரு நம்பர், இந்த கணக்கு ரிவர்ஸில் படிங்க. 94 அப்படின்னு ஒரு நம்பரை 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒரு பகுதி ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பகுதி பின்னு வச்சுக்கோங்க. இதில் 5ன் ஒரு பகுதி, இந்த முதல் இருக்கா, இந்த ஏயை வந்து 5ல் ஒரு பகுதின்னு வைக்காங்க. அதாவது 1/5ன்னு இருக்கும். அதுக்கு நமக்கு ஏன்னு எடுத்துக்கனால 5ல் ஒரு பகுதி தான் ஏ. பி அப்படிங்கிறது 8ல் ஒரு பகுதி. இதோட ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட ரேஷியோ 3:4ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா A/5 அப்படிங்கிறதுக்கு அப்படி இருக்கு. அதோட வேல்யூ வந்து 3. இதுக்கு வந்து இந்த இதை எடுத்துக்கணும். இதோட வேல்யூ வந்து 3. B/8 இது வந்து 4 ரேஷியோ. அப்போ இதுக்கு B கண்டுபிடிக்கணும். இந்த 2 மல்டிப்ளை, அப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் A = 15. இங்கே இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 4 8 32. B = 32. இப்போ A வேல்யூ B வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 கூட்டுருங்க, எத்தனை வருது? 5 2 7 47. இப்போ A வேல்யூ B வேல்யூ 2 கூட்டினா 47 வருது. நமக்கு ஆக்சுவலாக என்னது 94 வரணும். அதான கான்செப்ட். 94ன்னு ஒரு நம்பரை ஏயோடைய 5 பகுதி அப்படின்ட்டும் பியோடைய 8 பகுதி அப்படின்ட்டும் பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது நமக்கு என்ன வருது? A 15 B 32 அப்படின்னு 47 தான் வருது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? இந்த 97 47 94 47 டிவைட் பண்ணால் என்ன வருது? 2 டைம் வரும். அப்போ இந்த 2 டைம் வருதா? அப்போ இந்த 2 வச்சு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். 30 64. இந்த 2 கூட்டுங்க 94 வரும். அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? நம்மகிட்ட அதன் முதல் பகுதின்னு கேட்டிருக்காங்க. அதோட முதல் பகுதியை வந்து எவ்வளவு? இதுதான், இந்த A/5 இருக்குல்ல, இதுதான். அப்போ இதோடைய முதல் பகுதியோட ஆன்சர் 30. ஓகேவா? அதோட இரண்டாம் பகுதின்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஆன்சர் எவ்வளவு? 64. இப்போ வேணா இதில் செக் பண்ணி பார்ப்போமா? 30/5 1 5 5 6 5 30 3 இருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்க 3 இருக்கா. இப்போ இதை அடி கொடுத்தீங்கன்னா 2. ஸோ இதில் இருந்தது அதோட மடங்கு வந்து கண்டுபிடிக்கிறோம்.
ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கோங்க. ஏயை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, அது A/5, 94 2ஆக பிரிக்கிறாங்க, அது A/5, B/8ன்னு எழுதிக்கிறோம். அது வந்து எங்கே எழுதுறோம், கொஸ்டின்லேருந்து எழுதுறோம். 5 ஒரு பகுதி 8 ஒரு பகுதிக்காக எழுதுறோம். அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:4. அப்போ A/5ஓட ரேஷியோ 3, B/8ஓட ரேஷியோ 4 அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இது ரேஷியோ தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எடுத்துட்டு அதிலிருந்து ஏ வேல்யூம் பி வேல்யூம் கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு 47 தான் வருது. 94ல் பாதி தான் வருது. அப்போ இதை டபுள் பண்ணணும். இது 94 இருக்குன்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதனால 3ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். பண்ணிங்கன்னா ஆன்சர் வருவது. இது ஏயோட முதல் பகுதின்னு உங்களுக்கு கேட்டிருக்கிறதுனால 30, 2ஆம் பகுதியும் கேட்டால் 64 போட்டிருக்கணும். அவ்வளோதான். அடுத்தது இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கங்க. இது கொடுத்துட்டு இதோடைய கரெக்ட் மீனிங் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே பாருங்கள், எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருள் உள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைகளுக்கான எண் குறியீடுகளை காண்க. ஒன்றும் கிடையாது. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 போடணும். 4 அப்படிங்கிறது எண்ணு. அடுத்து 6 போடணும், யூவு. இந்த கணக்கு இப்படி தான் செய்யணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள், அடுத்த 2வது ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள். 6 அப்படிங்கிறது யூவு, அடுத்து 2 அப்படிங்கிறது எம்மு, அடுத்து 5ங்கிறது பிஇ, அடுத்தது 3 அப்படிங்கிறது இஇ, 1 அப்படிங்கிறது ஆர். அப்போ நம்பர் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கிடச்சிட்டா. ஸோ இவங்க எதையோ ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க, அதிலிருந்து நம்ம ஒரு வார்த்தையை உருவாக்கணும். நம்பர் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை உருவாக்கப்படுகிறது. இந்த நம்பர் அப்படிங்கிறது வார்த்தையை உருவாக்குவதற்கு ஆப்ஷன் பி 462531 அப்படிங்கிறது நம்பர் தேவைப்படுகிறது. அடுத்து இது ஒரு கணக்கு. 100ல் இருந்து எத்தனை முறை 10ஐ உன்னால் கழிக்க முடியும்னா நம்ம வந்து 10 டைம்னு சொல்லுவோம். ஆனால் லாஜிக்கலாக டிஎன்பிசி என்ன சொல்கிறாங்கன்னா 100லேருந்து ஒரு டைம் தான் 10 கழிக்க முடியும். அதுக்கப்புறம் அது 90 ஆகிரும். அதுக்கப்புறம் அதில் கழிக்க முடியாது. 100லேருந்து 10 ஒரு டைம் தான் கழிக்க முடியும் அப்படின்ட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவர் அவ்வேலையை முழுதாக செய்து முடிப்பார்? இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 2/7 அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறாரு. மொத்த ஒர்க் அப்படிங்கிறது என்ன இருக்கும், 1ன்ட்டு வரணும். அப்போ இந்த வேல்யூவை எதால் மல்டிப்ளை பண்ணுனா 1 கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா? மொத்தமாக வேலை அப்படிங்கிறது 1ன்னு இருக்கும். அந்த ஒரு வேலையில் தான் இந்த ஆள் வந்து 2/7ன்ட்டு ஒர்க் வந்து பார்க்குறாரு. அப்படி பார்த்தா அவர் எத்தனை நாட்கள் வந்து ஃபுல்லாக ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 1ன்னு வரணும். அப்போ 1ன்னு வரணும்னா இங்கே என்ன பண்ணணும், 7/2ன்னு போடணும். அப்போ தான் 2 கேன்சல் ஆயிரும், இந்த 7 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ நம்ம போடக்கூடிய நம்பர் அப்படி கேன்சல் ஆனால் தான் என்ன வரும், 1ன்னு வரும். இப்போ நம்ம இந்த போடுறோம்ல இந்த 7/2ன்ட்டு, இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர். 7/2ன்னு கொடுத்துருந்தா அதை போட்டுருக்கணும். இப்போ இது கொடுக்கல, என்னால் இதை எப்படி அடி கொடுக்கலாமா, 3 2 6 மிச்சம் 1 2. ஓகேவா? 3.5 நாட்கள் வந்து தேவைப்படும். இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 3.5 நாட்கள். இந்த கணக்கு வந்து நானே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். மொத்த வேலை வந்து ஒரு நாளில் வரணும். அப்போ 2/7 செய்கிறாங்கன்னா 7/2 நாட்கள் அப்படின்ட்டு போடணும். 7/2ன்னு போட்டால் தான் 1 வரும். இப்போ 7/2ங்கிறது 3 நாள். அவ்வளோதான். அடுத்த கணக்கு, ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வந்து ஆண்டு ஒன்றுக்கு 4.5% வட்டி விகிதத்தில் தனி வட்டியில் ஒருவரிடம் கடனாக பெற்றார். 5 வருடங்களுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னது, PNR = 100. இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய மொத்த தொகையை அவங்க கேட்குறாங்க. ஓகே, இப்போது 20,000ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 4.5, 5 ஆண்டுகள் எண்ணு கொடுத்துட்டாங்க, எல்லாமே இருக்குது. அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரும்போது 20,000 இன்ட்டு என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 4.5 / 100. ஓகே, இப்போ இது அடி கொடுத்தா ஆன்சர் வந்துடும். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இப்போ இந்த 2 இருக்கா, இந்த 4.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 9 கிடைக்கும். அடுத்தது 2 0வை போடுங்க. 5 இருக்குது, 9 எவ்வளவு, 9 45, 4,500 ரூபா. 4,500 ரூபாங்கிறது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவங்க கேட்கக்கூடியது மொத்த தொகை. மொத்த தொகை அப்படிங்கிறது அமௌண்ட் = பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போது பிரின்சிபல் அப்படிங்கிறது 20,000, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 4,500. இந்த 2 கூட்டினா அமௌண்ட் அப்படிங்க கிடைக்கும். 20 + 4,500 எவ்வளவு, 24,500. ஆன்சர் ஆப்ஷன் டி. மொத்த தொகை அமௌண்ட் அப்படிங்கிறது 24,500. அடுத்தது, 1500க்கு 3 ஆண்டுகளில் வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வெட்டுக்களின் வித்தியாசம் 13.50 பைசா எனில் வட்டி விகிதங்களின் வித்தியாசம்.
இது வரைக்கும் டிஎன்பிசி புக்கில் எதுலையுமே கேட்டதில்ல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கணக்கு. இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் டிவைடட் பை பி இன்ட்டு என் இன்ட்டு 100. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 13.5. இதான வட்டிகளின் வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க. கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.5 ரூபாய் டிவைடட் பை 1500 ரூபாய்க்கு. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 1500 இன்ட்டு என் அப்படிங்கிறது இங்கே 3 ஆண்டுகள் 3 இன்ட்டு 100. இப்போ இந்த 13.50 பைசாவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த புள்ளி வந்து 2 ஸ்தானம் தள்ளி போயிருமா? அப்போ என்ன வரும்? 13,500 டிவைடட் பை 1500 இன்ட்டு 3. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல் அடி கொடுக்கலாம். 3 15, அது 0 போட்டுக்கலாம். 2 10, மிச்சம் 3, 7 35, 9 27, 5 30, 1 3 3 9, 3/10 இருக்கு. இப்போ 3/10 என்ன வரும்? 0.3. ஆன்சருங்கிறது ஆப்ஷன் சி 0.3. அவ்வளோதான். இந்த குரூப் 4ல் 2022 கேட்ட எல்லா கொஸ்டினும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 10-12 கொஸ்டின் தான் ஈஸியாக இருக்கும். மீதி ஒரு 13 கொஸ்டின் கிட்ட கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால கொஞ்சம் நல்லா பார்த்தா தான் இதோட ஆன்சர் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.